அனைவருக்கும் வணக்கம். கவியின் கற்பனை உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு கவிதை எழுதுவதற்கும் ஒரு பாடல் எழுதுவதற்கும் யாப்பிலக்கணம் முக்கியமாக தேவைப்படுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். யாப்பிலக்கணத்தில் மொத்தம் 6 வகை உண்டு என்பதையும் அதில் நேரசை என்றால் என்ன என்பதையும் சென்ற காணொளியில் பதிவிட்டிருந்தேன். இந்த காணொளியில் நிறையசை பற்றின விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறை கூட்டல் அசை நிறையசை. ஒரு மாத்திரை கால அளவாக ஒலிக்கக்கூடிய குறில் வார்த்தையின் அருகில் மீண்டும் ஒரு மாத்திரை கால அளவை கொண்ட குறில் வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அதனை இருகுறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருகுறில் ஒற்று. ஒரு மாத்திரை கால அளவாக ஒலிக்கக்கூடிய குறில் வார்த்தையின் அருகில் மீண்டும் ஒரு மாத்திரை கால அளவாக ஒலி கொண்ட குறில் வார்த்தையுடன் அரை மாத்திரை அளவாக ஒலி கொண்ட ஒற்றெழுத்துக்கள் இருந்தால் அதனை இருகுறில் ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக குறில் நெடில். ஒரு மாத்திரை கால அளவாக ஒலிக்கக்கூடிய குறில் வார்த்தையின் அருகில் இரு மாத்திரை கால அளவாக ஒலிக்கக்கூடிய நெடில் வார்த்தையானது சேர்ந்திருந்தால் அதனை குறில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடிய குறில் எழுத்தையும் இரு மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடிய நெடில் எழுத்தையும் அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடிய ஒற்றெழுத்தையும் சேர்த்து கூறுவது குறில் நெடில் ஒற்று. அசை இருகுறில் இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. அடுத்த காணொளியில் யாப்பிலக்கணத்தில் இருக்கும் இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கவிஞர் பாடலாசிரியர் கவிப்பிரியம். இது கவியின் குரல், த வாய்ஸ் ஆஃப் போயட்ரி. நன்றி.